Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். 2026ல நடக்க போற நீட் எக்ஸாமுக்கு பயாலஜி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்களுக்கு சொல்றேன். நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான சோர்ஸ் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா என்சிஆர்டி புக்ஸ் தான். இந்த வருஷம் 2025ல என்சிஆர்டி புக்லேயே வந்து நிறைய விஷயங்களை புதுசா நிறைய கேள்விகளா மாத்திருந்தாங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, வருஷத்துக்கு வருஷம் எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய எவல்யூஷன் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நியூவா எமர்ஜ் ஆயிருக்கு, அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், இது எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொஸ்டின் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல இருந்து அரைஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு லெசனுக்குள்ள போய் ஒரு டாபிக்கை படிக்கும்போது அந்த டாபிக்ல அப்கமிங் இயர்ஸ்ல ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி கொஸ்டினை செட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் அப்படின்ற ஒரு யூகம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கிற அந்த நாலேஜ்ன்றது கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும்போது இன்னும் அதிகமாயிட்டே வரும். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட அடுத்து உங்களை பார்க்குறேன். அது வரையும் நன்றி.